ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு மார்னிங் vlog தான். நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்துட்டு என்னென்ன செய்யறோன்றத அப்படியே ஒரு vlog மாதிரி தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் வெஜ் ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் இண்டிவிஜுவல் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்காக நான் மறுபடியும் vlog மாதிரி நான் அப்படியே வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கீரை வந்துட்டு செய்யலான் இருக்கேன். கீரை வந்துட்டு அதாவது சூப் மாதிரி, அதாவது கூட்டு மாதிரி வந்துட்டு செஞ்சுட்டு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்துட்டு வறுவல் வந்துட்டு செய்யறதுக்காக யோசிச்சு வச்சிருந்தேன். அது இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கோதுமை ரவை உப்புமா வந்துட்டு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் வந்துட்டு இல்லாதனால நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்துட்டு பொறுமையாகவே வந்து நான் செஞ்சேன். அதனால நான் அந்த காய் அரிகிறது எல்லாமே அப்படியே வந்து சேர்த்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அப்போதைக்கு வந்துட்டு அப்படியே பொறுமையாக செஞ்சுக்கிட்டே வந்துட்டு ஒவ்வொன்றா அடுப்பில் வந்து ஏற்றி இறக்குவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு வேக வச்சிருக்கேன். அது வந்துட்டு ஒரு பாதி வேக்கான அளவுக்கு மலர்ந்து வரணும் பருப்பு. அதனால நான் வந்துட்டு அது ஆல்ரெடி வந்து நான் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இன்னொரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவா உப்புமா வந்துட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தான் வந்துட்டு ஒரு பேன் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்துட்டு விட்டுட்டு ஆயில் வந்து கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பும் வந்துட்டு நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வரணும். லைட்டாக வந்துட்டு நான் வதக்கிக்கிறேன். இது கோதுமை ரவா அப்படின்றதுனால உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்தி. இது நம்ம நார்மல் ரவா உப்புமா எல்லாமே நம்ம செய்வோம். பட் வந்து இது வந்து எப்பயாவது செய்கிறது தான், ரேர் தான். நான் அதனால் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணதில்லை. ஸோ அதனால் அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீரைக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே வந்துட்டு நான் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணையுமே வந்துட்டு நான் சேர்த்து வந்துட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து வதங்கிறதுக்கு வந்துட்டு நான் உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி வேணும் அப்படின்னா டேஸ்ட்டுக்கு ஒரு 2-3 பீஸ் மட்டும் நான் வந்துட்டு அரைஞ்சதில் வந்துட்டு எடுத்து சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ரெண்டும் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப வந்துட்டு வதங்கணுன்றது கிடையாது. இதுக்கு லைட்டாக வதங்கினாவே போதும். இது வந்துட்டு இப்போ நீங்கள் 1 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க ரவா அப்படின்னா, கோதுமை ரவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து ரவா உப்புமா செய்கிறதுக்கு 1க்கு வந்து 3 வந்துட்டு பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். ஸோ ரவா வந்துட்டு நமக்கு தண்ணி வந்து ஜாஸ்தி இருக்கும். பட் இது கோதுமை ரவாக்கு 1க்கு 2 நீங்கள் எடுத்துக்கிட்டாவே கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிட்டு நான் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே சிம்மில் வந்துட்டு வச்சுட்டேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு உப்புமா வந்துட்டு சூப்பராக ரெடியாக இருந்தது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா அந்த தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சு, சுத்தமாகவே தண்ணி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வந்துட்டு வேக போட்டது நல்லா வந்துட்டு நமக்கு பாதி அளவுக்கு மேலே நல்லா நமக்கு மலர்ந்து வந்துருச்சு. இது கீரை வந்து நான் முளைக்கீரை வந்துட்டு நாளே நான் வாங்கி வந்துட்டு அரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இதை அப்படியே வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ பருப்போடு வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கீரை வந்துட்டு வீக்லி வந்து ட்வைஸ் அந்த மாதிரி நான் வந்துட்டு கண்டிப்பாக எடுப்பேன். அப்படி இல்லை நடுவில் அப்படின்னா நமக்கு வாழைப்பூ, வாழைத்தண்டு, ஸோ எது கிடைக்குதோ நான் ஆப்ஷனுக்கு எடுத்துக்குவேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக அந்த தாளிக்கிறதுக்கு தனியாக நான் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 1 வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் புட்டு போட்டு சேர்த்துக்கிறேன். நான் அதை இதை மூணையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம, ஏன்னா கீரை வந்துட்டு நம்ம மூடி போட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீரை வந்துட்டு நமக்கு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும், நல்லா கருத்து போயிரும்பாங்க. நான் அந்த வெங்காயமும் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே நான் அதை சேர்ப்பேன். அதை எடுத்து வச்சிருந்தேன். நான் அதை அப்படியே வந்து சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். நான் தண்ணி பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்துட்டு கிளறி விட்டுட்டு ஸோ 2 மினிட்ஸ் வந்து அப்படியே நான் விட்டாச்சு. கொஞ்சம் வந்துட்டு நமக்கு அது வதங்கி வரணும். ஸோ மூடி மட்டும் போட்டாதீங்க, அப்படியே வேக விட்டுருங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நான் லஞ்சுக்கு தேவையான சாதம் வந்துட்டு வெள்ளை சாதம் வந்துட்டு ஒலை வந்துட்டு கொதிக்க வச்சுருந்தேன். ஒலையும் வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அப்படியே அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் நமக்கு அந்த சாதம் வந்துட்டு வெந்து வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம அந்த லஞ்சே வந்துட்டு முடிச்சிடலாம்.
செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சாதம் வேகிறதுக்கு தான் நான் சிம்மில் போட்டு கொஞ்சம் டைம் எடுத்து வந்துட்டு வேகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீரைக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா வந்துட்டு சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் வந்துட்டு அரைச்சி நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அந்த தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறதுக்கான தேங்காய் வந்து நான் பல்லுப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக தான் நான் சேர்க்க போகிறேன். இதோட கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 4-5 சின்ன சின்ன பூண்டு பல்லாம் சேர்த்துருக்கேன், ஒரு 5 பூண்டு பல் நான் சேர்த்துருக்கேன். இது அப்படியே வந்து மிக்சியில் வந்துட்டு நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் அரைச்சி. ரொம்ப நீங்கள் வந்துட்டு நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நர அரைச்சாவே நீங்கள் போதும். ஸோ அப்படியே அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு கீரையிலேயே வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி சாராக இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம தேங்காய் வந்து நம்ம திருவியும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குவான்டிட்டி வந்து அந்த இது பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு கூட்டுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கீரை வந்துட்டு நான் பொரியல் செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பசங்களுக்கு வந்துட்டு சாப்பிடவே மாட்டாங்க. அது என் பொண்ணுலாம் சுத்தமாக தொடவே மாட்டேங்கிறா. ஸோ இந்த மாதிரி கூட்டா சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டிடும் போது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் மேக்ஸிமம் அடிக்கடி வந்துட்டு கீரை வந்து இந்த மாதிரி தான் நான் செய்வேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுக்கிறதுக்காக அதை ஆல்ரெடி கட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு அதை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லேட்டானாலும் சேஞ்ச் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வாழைக்காய் வந்துட்டு நமக்கு அந்த கீரை வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவல் வந்து கொஞ்சம் காரமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஸோ அதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த வாழைக்காய் வறுக்கிறதுக்கு வந்துட்டு சோம்பு தூள் வந்து எப்பயுமே ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இல்லாதனால நான் அம்மியில் வந்துட்டு நச்சு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பும், பூண்டு பல்லு சின்னதாக இருக்கனால கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு சேர்க்கும் போது. ஸோ நமக்கு ஒரு டைமில் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்வு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் எந்த இது செஞ்சாலுமே நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நரன்னு வந்து நச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே வந்துட்டு வாழைக்காயில் வந்துட்டு சேர்த்துட்டு ஸோ நம்ம போட்டது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாகவே வந்துட்டு கலந்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து வாழைக்காய் வீடியோலையும் போட்டிருக்கேன். நான் வாழைக்காய் உங்களுக்கு அந்த புளிப்பு அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம் நச்சு போட்டு சேர்த்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதிலே கொஞ்சம் புளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை தக்காளி அளவுக்கு நம்ம புளிஞ்சு விட்டு செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் இதை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நான் வெங்காயமும் போல தக்காளியும் போடலை. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கீரை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. இன்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கீரையோட கலர் வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆகவே இல்லை, அந்த ஒரு மாதிரி க்ரீனிஷாகவே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரைக்கு அந்த தாளிப்புக்கு வந்துட்டு நான் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளேவருக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நான் எல்லாத்துலேயுமே தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகம் சேர்த்துப்பேன். வரமிளகா வந்துட்டு நம்ம அதில் பச்சை மிளகா ஒன்று தான் சேர்த்துருக்கோம். வரமிளகா நீங்கள் வந்துட்டு ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீரையிலையும் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பசங்களும் சாப்பிடணுன்றதுக்காக மேக்ஸிமம் வந்துட்டு நான் கீரையில் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் சேர்ப்பேன். அதுக்கு பதிலாக வரமிளகா வந்துட்டு ஒரு 2-3 பீஸ் வந்து சேர்த்தே நான் போட்டுருவேன். அதில் இருக்க காரமே நல்லா இறங்கிடும் நமக்கு ஊறி. இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து வச்சிருக்க வெங்காயம், 2 தக்காளி. ஏன்னா மேக்ஸிமம் கீரைக்கு வந்து நான் கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தாளிச்சு வந்துட்டு கீரையிலே வந்துட்டு கொட்டியாச்சு. ஸோ இப்போ கீரை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதாவது தாளிச்சு முடிச்சதுமே வந்துட்டு நம்ம கீரையை வந்துட்டு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா கீரை பசங்க வந்துட்டு நம்ம பொரியல் பண்ணி கொடுத்து சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உள்ள போயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா பசங்களுக்காக செய்கிறோம், அவங்க செஞ்சு கொடுத்து வந்து சாப்பிடல அப்படிங்கும்போது அது ரொம்பவே வந்துட்டு நமக்கு கஷ்டமாக இருக்கும். சாதமும் பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. சாதமும் நான் வந்துட்டு ஒரு சைடு நான் வடித்து வச்சிட்றேன். ஸோ மார்னிங் அந்த சாதம் வடித்து வச்சுட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்து வச்சு தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது, டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது.
மேக்ஸிமம் உப்புமாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களும் ஜீனி தொட்டுட்டு சாப்பிட தான் வந்துட்டு ஆசைப்படுறாங்க. அதுவே வந்துட்டு நல்லா இருக்கும் உப்புமாக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைக்காவும் நல்லா ஊறி இருந்தது. நான் அப்படியே வாழைக்காவும் வந்துட்டு தவா ஃப்ரை பண்ணிடுவோம் அப்படின்றதுனால அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வாழைக்காவும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, ஏன்னா என் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் டைம் நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஏதாவது கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா செய்கிறோம், வேறு மாதிரி செய்யணும்னு நினச்சா நான் வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு சட்டியில் போட்டு நான் செய்வேன், கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு செய்வேன். பட் இதில் சுத்தமாகவே நான் தண்ணி வந்து நான் சேர்க்கவே மாட்டேன். சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. அதனால மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஒரு சைடு வந்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம அப்படியே வந்துட்டு மாற்றி போட்டு வாழைக்காய் வந்துட்டு எடுத்துடலாம். இதில் வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா மார்னிங் வந்து ஸ்கூல் டைமில் வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் வந்துட்டு அந்த டைமில் டக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். நம்ம முதல் நாளே வந்துட்டு என்ன மெனுன்றதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்த்தீங்க. இன்னைக்கு வந்துட்டு எங்களோட லஞ்ச் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துட்டு இதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது நான் சொல்லியிருந்திருக்கலாம், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனலை வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டும் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான், கண்டிப்பாக வந்துட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சேனலுக்கு வந்துட்டு ஒரு லைக் போடுங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்க போகுது. ஸோ சேனலை வந்துட்டு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.